ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான அது வந்து செம்ம டேஸ்ட்டான ப்ரான் வந்து வெஜ் ரைஸ் தாங்க, ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸு, வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ்னு கூட இருக்குங்க. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான இன்றைக்கி வந்து ப்ரான்னு ஃப்ரைட் ரைஸ் தான் நான் செய்ய போகிறேங்க. ஆல்ரெடி நான் ப்ரான் கிரேவி மசாலான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்க என்னோடய வீடியோஸில் போய். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் செய்ய போகிறேங்க. இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக நல்லாயிருக்குங்க. வெஜிடேபிளே ரொம்ப ஹெல்த்தி தான். அதோட ப்ரான் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ அவ்வளோதான். இந்த 3 வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி போட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து ப்ரான் மூழ்கிற அளவுக்கு மூழ்கி 2 நிமிஷம் வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துடுங்க. ஸோ நான் இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலங்க, காஷ்மீரி சில்லி பவுடரே எனக்கு போதும். ஸோ ரொம்ப காரம் வேண்டாம். ஸோ ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரம் எல்லாம் ரொம்ப இருக்காது, பெப்பர் காரம் தான் அதில் இருக்கும் ஃப்ரைட் ரைஸு. ஸோ அதனால தான் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். வந்து வச்ச இறால் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு எடுத்துருக்கேங்க. ஸோ அதுவும் ஊற போட்டு நான் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். எல்லா இறாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துடுங்க. இதோட நான் வந்து ஒரு 4-5 கேஷு இதில் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி ஒரு 3/4 வெந்த பதத்தில் நீங்கள் வந்து வடிச்சிடுங்க தனியாக. ஸோ இதுக்கு ஆயிலெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வடித்த வாட்டி மேலே பச்சை தண்ணி போட்டு நல்லா வந்து வடிக்க வச்சு ஃபேன் கடியில் வச்சுட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். வந்து ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய கடாய் வச்சு இல்லை தேவையானாலும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் 2 ஸ்பூன் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால். ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பூண்டு வந்து எனக்கு கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போவும் நான் வந்து பூண்டு தான் கட் பண்ணி ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா முட்டைகோஸு, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து கேப்சிகம். ஸோ இது ஒரு டைம் தான் நான் வந்து ஒரு 2-3 பேருக்கு ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ அதை வந்து வெஜிடபிள் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முட்டைகோஸ் நிறையா ஆட் பண்ணிக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போய். அதோட என்னென்ன வெஜிடபிளோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கேஷும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதே மெத்தடு தாங்க. ஸோ கொஞ்சம் வந்து சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணுறாங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா லுக் இல்லாமல் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும், பிளாக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க, ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணாலே போதுங்க சோயா சாஸு. ஸோ இப்போ வந்து கெச்சப் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாங்க இதில். ஸோ இது நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து சாத்தே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் ஃப்ரை ஆகணும்னு சொல்லிடலாம். அது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து ஆற வச்சா இந்த ரைஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் இதில் ஆட் பண்ணி ரைஸ் எடுத்து கலந்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ரைஸும் வந்து வெஜிடபிளும் ஈவனாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெப்பர் பவுடர் வந்து மெயின். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட்டு பெப்பர் தூள் தாங்க. அதாவது ஒயிட் பெப்பர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லைங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பிளாக் பெப்பரை ஆட் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரானை வந்து நான் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ மேலாவாக நீங்கள் இது போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் இதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நான் வந்து செஞ்சு கொடுத்ததில் சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஆரோக்கியமான வெஜிடபிளோட இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் சேர்த்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. வேறு ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டுருக்கேன், எக்கு, சிக்கன் எல்லாம். ஸோ இந்த டேஸ்ட்டு வந்து எதுலேயும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி